நிறைய பேருடைய லைஃப்பில் நான் வந்து ஒரு கோச்சாக இருக்கணும், அவங்களுக்கான ஒரு வேவை நான் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எதனால் ஐடியா வந்து? அது நான் ஸ்கூல் படிக்கும் போதே முடிவு பண்ணிட்டேன். குழந்தை தான் நான் 10 வயசுல. ஆனாலும் எனக்கே இவ்வளோ கேள்விகள் இருந்தது. எனக்கு அதுக்கெல்லாம் பதில் யார் கொடுக்க போறா, என் மைண்ட் என்னதான் என்கிட்ட வந்து சொல்ல வருதுன்னு சொல்லி புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் சைக்காலஜி உள்ளே வந்தேன். சாட் ஜிபிடி அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ ஏஐல பெரிய அப்கிரேடேஷனாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் பீப்புள் ஆர் ஸோ ஃபாண்ட் அபவுட் சாட் ஜிபிடி. லாஸ்ட் தட் இன்ட்ரெஸ்ட் இன் கிவிங் த ஸ்டூடெண்ட்ஸ் ரியல் எஜுகேஷன். அந்த காலத்துல எல்லாம் உட்கார வச்சு படிச்சு எழுதி வச்சு அப்படி தான் படித்தோம், எக்ஸ்பீரியன்ஷியலாக படித்தோம். பட் இப்போ வந்து ரிசோர்ஸஸ் எல்லாம் இருக்குது, மெட்டீரியலாக இருக்குது, நீ போய் படிச்சுக்கோ. ஸோ அந்த இடத்துல ஒரு லோடு தான் நம்மளுக்கு டீச்சர்ஸ் கொடுக்குறாங்களே தவிர்த்து அந்த இடத்துல உண்மையாகவே லேர்னிங் நடக்குதானா கிடையாது. ஒன்று கம்ஃபர்ட் கொடுக்குது, அது இமீடியட்டாக உங்களுக்கு ஒரு கிராட்டிஃபிகேஷன் கிடைக்கும் அந்த ஏஐலேருந்து. ஏன்னா ஐ ஃபீல் சேட் அப்படின்னு சொன்னாலே அது உடனே கொடுக்குற வேர்டு என்ன, ஐ அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு புரியுது நீ கோ த்ரூ பண்ணுறது, யூ நாட் அலோன். ஸ்டார்டிங் வித் த பேரண்ட் அண்ட் தென் ஒன்லி த சைல்ட். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு கம்போஸ்டாக இருக்கீங்களோ அதைத்தான் நீங்கள் குழந்தைக்கு கொடுக்க முடியும். உங்களோட சட்டியை மீறி விழுகிறது தான் நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னா அது பத்தாது. ஐபிஎன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நடந்துட்டுருக்க பிரச்சனை எல்லாமே வந்து சைக்காலஜிஸ்ட் மன ரீதியான பிரச்சனைகளை தான் நிறைய பேர் நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதற்கு ஒவ்வொரு வயதுக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். அதற்கான காரணம் என்ன, அதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணணும், இன்க்ளூடிங் இன்றைக்கி இருக்கிற அப்கிரேடேஷனில் இருக்கக்கூடிய ஏஐ கம்ப்யூட்டர் முதற்கொண்டு நமக்கு எந்த அளவுக்கு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவாக இருக்குது, இதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணணுன்னு நமக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் தனுஸ்ரீ வெங்கட்ரமணி நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. வெல்கம் டு த ஷோ மேம். ஹாய் மேம், தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ ஹியர். எஸ். அண்ட் மீடியாவில் இருக்கிற ஒரு பர்சனாக இருந்துட்டு பிரிங்கிங் இன் மென்டல் ஹெல்த் அண்ட் அது சம்மந்தப்பட்ட ஒரு டாபிக் எடுத்து பேசணும்னு நீங்கள் நினச்சது இட் ஷோஸ் ஹவு ரெஸ்பான்சிபிள் யூ ஆர். பிகாஸ் மீடியா ஷுட் பி ரெஸ்பான்சிபிள் அண்ட் அதோட எடுத்துக்காட்டாக தான் நான் உங்களை பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ ஹியர். தேங்க்யூ ஸோ மச். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா, உங்களோட யங்கர் ஜென்ரேஷன் உங்களை மாதிரி எல்லோரும் என்ன நினைப்பாங்கன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி மீடியாவில் நான் பெருசாகணும், பிஸ்னஸுக்கு போகணும், இந்த மாதிரி இருக்கும்போது என்னோட பாத் வந்து சைக்காலஜி தான், நான் இதை தான் எடுக்க போகிறேன், நிறைய பேருடைய லைஃப்பில் நான் வந்து ஒரு கோச்சாக இருக்கணும், அவங்களுக்கான ஒரு வேவை நான் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எதனால் ஐடியா வந்தது? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சின்ன வயசுலேருந்தே ஒரு க்யூரியாசிட்டி தான், ஏன் இவ்வளோ விஷயங்கள் நடக்குது நமக்கு. ஐ ஹேட் அ ரஃப் சைல்ட்ஹுட் டு பி ஆனஸ்ட். அண்ட் ஏன் அப்படிங்கிற அந்த கொஸ்டினுக்கு பதில் தேடுறதுக்கு தான் ஐ காட் இன் டு சைக்காலஜி. ஸோ அது நான் ஸ்கூல் படிக்கும் போதே முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா அப்போலேருந்தே ஒரு மாதிரி ஏன் தான் நமக்கு மட்டும் இப்படி இருக்குது லைஃப்னு. அந்த குழந்தை தான் நான் 10 வயசில். ஆனாலும் எனக்கே இவ்வளோ கேள்விகள் இருந்தது. எனக்கு அதுக்கெல்லாம் பதில் யார் கொடுக்க போகிறா, என் மைண்ட் என்னதான் என்கிட்ட வந்து சொல்ல வருதுன்னு சொல்லி புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் சைக்காலஜி உள்ளே வந்தேன். அண்ட் தென் ஐ மேட் ஷுர் நான் அதுதான் படிக்கணும் அப்படின்னு. படிக்க படிக்க ஐ அண்டர்ஸ்டுட், இவ்வளோ விஷயம் நம்ம படிக்கிறோமே, இதை வந்து நமக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணுது, இதை கண்டிப்பாக கொண்டு போய் அடுத்தவங்களுக்கு சேர்த்தணும் அப்படிங்கிற அந்த ஒரு பொறுப்பு வந்து எனக்கு ஒரு காலேஜ் யூஜி முடிச்சக்கு அப்புறம் தாமே வந்தது. ஸோ ஐ ஃபெல்ட் எனக்கு இதை படித்த எனக்கு ஐ ஷுட் பி ரெஸ்பான்சிபிள் இன் டிசிமினேட்டிங் தெம். அதாவது இன்னொருத்தங்களை அதை கொண்டு போய் நான் சேர்க்கணும் கண்டிப்பாக, அது என்னோட பொறுப்பு. தெரிஞ்சு நம்ம வச்சு நம்ம சந்தோஷமாக வாழலாம், பட் நிறைய பேருக்கு இதை கொடுக்கணுங்கிற அந்த ஒரு இன்டென்ஷன் மட்டும்தான் தவிர்த்து மீடியாவில் பெருசாகணும், நான் ஒரு வேர்ல்டு வைட் சைக்காலஜிஸ்ட் ஆகணும் அந்த இன்டென்ஷன் கிடையாது. என்னால் முடிஞ்சது, என் பர்பஸ் என்ன அதை நான் முடிக்கணும், அவ்வளோதான். எக்ஸலண்ட். இப்போ இன்றைக்கி நம்மளை சுற்றி நடக்கிற விஷயம் அப்படின்னு நம்ம இந்த காலத்தில் வந்து நம்ம கவனிக்கிறதுக்கு டைமே இல்லை. ஏன்னா பீப்புள் ஆர் பிஸி வித் தேர் மொபைல் ஃபோன்ஸ். காலையில் எந்திரிச்சா ஃபஸ்ட்டு மொபைலில் தான் நம்ம கண்ணு திறக்கிறோம். தென் எல்லா ஆக்டிவிட்டிலையுமே மொபைல் நம்ம கூட வந்து ஜாயிண்ட்டாக தான் வாழுது. சாப்பிடும்போது முதற்கொண்டு அதோட ருசி தெரியறதில்ல என்ன பண்ணுறோன்னு சொல்லி. இந்த மொபைல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸ்டார்டிங் ஃப்ரம் 6 months பேபிலேருந்து சீனியர் சிட்டிசன்ஸ் வரைக்கும் ஒரு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணுது. லெட்ஸ் கோ ஃப்ரம் த டீனேஜர்ஸ், அங்கேருந்து எடுத்துக்கலாம். இப்போ பேரண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப கவலைப்படுற ஒரு விஷயம் அப்படின்னா எஜுகேஷன் லெவல். என் குழந்தை நாளைக்கு என்ன ஆக போகிறான். அந்த மொபைல் வந்து அதில் ஒரு பாசிட்டிவிட்டியும் இருக்குது, நெகட்டிவிட்டியும் இருக்குது. இன்டெப்த் சொல்லணுன்னா சாட் ஜிபிடி அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ ஏஐல பெரிய அப்கிரேடேஷனாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் பீப்புள் ஆர் ஸோ ஃபாண்ட் அபவுட் சாட் ஜிபிடி. ஸோ அது எந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ், அதோட நெகட்டிவ் சைடு என்ன, அதை எப்படி நம்ம வந்து நம்ம லைஃபோடு ஜாயின் பண்ணிக்கணும், எந்த இடத்துல அதை வந்து ஸ்டாப் பண்ணணும். ஓகே, ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் மொபைல் யூசேஜ்னு எடுத்துக்கலாம். சாட் ஜிபிடி அதுக்கப்புறம் இப்போ நம்ம கூட வந்து வாழ்ந்துட்டுருக்கு. பட் தென் அதர் தென் தட் மொபைல் யூசேஜ் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு நம்ம யோசிச்சோன்னா, வென் இந்த எடு கிளாஸ், ஸ்மார்ட் கிளாஸ்லாம் வந்து உள்ளே வரும்போது தான் டீச்சர்ஸும் இந்த எஜுகேஷனல் சிஸ்டமும் வென் இட் லாஸ்ட் தட் இன்ட்ரெஸ்ட் இன் கிவிங் த ஸ்டூடெண்ட்ஸ் ரியல் எஜுகேஷன். அந்த காலத்துல எல்லாம் உட்கார வச்சு படித்து எழுதி வச்சு அப்படி தான் படித்தோம், எக்ஸ்பீரியன்ஷியலாக படித்தோம். பட் இப்போ வந்து ரிசோர்ஸஸ் எல்லாம் இருக்குது, மெட்டீரியலாக இருக்குது, நீ போய் படிச்சுக்கோ.
ஸோ அந்த இடத்துல ஒரு லோடு தான் நம்மளுக்கு டீச்சர்ஸ் குடுக்குறாங்களே தவிர்த்து, அந்த இடத்துல உண்மையாவே லேர்னிங் நடக்குதான்னா கிடையாது. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேல அந்த சில்ட்ரன் அடாலசென்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப வீட்லயும் பேரண்ட்ஸ் ஆர் ரன்னிங். நீங்க சொன்ன மாரி ஃபாஸ்ட் ஆன வேர்ல்டு இது. இந்த இடத்துல இந்த பேரண்ட்ஸ்னால உட்கார்ந்து அவனுக்கு என்னதான் நடக்குது அப்படின்னு கேட்க கூட நேரம் கிடையாது. ஸோ அந்த மாரி இருக்கிற டைம்ல அவனுக்கு என்ன ஒரு ஆக்சஸ் இருக்கு. அது எஜுகேஷனல் ஆக்சஸா வந்து, இப்ப அவனுக்கு என்னன்னா அதுல கம்ஃபர்ட் கிடைக்குது. நான் பார்க்குற நெறைய கிளையண்ட்ஸ் அடாலசென்ட்ஸ் தான் ரீசென்ட்டா நான் ஹேண்டில் பண்றேன். அவங்க பேரண்ட்ஸ் கொண்டு வர முதல் விஷயம், அவன எப்படியாவது மார்க் வாங்க வச்சுருங்க மேம். அவன் அகாடமிக்ல வந்துட்டா போதும். 10th பாஸ் பண்ணிட்டா போதும். 12th பாஸ் பண்ணிட்டா போதும். அதுக்கப்புறம் அவன் என்னமோ பண்ணட்டும். ஸோ இந்த மாரி சொல்றாங்க. தே அண்டர்ஸ்டாண்ட் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எஜுகேஷனே தவிர்த்து, அந்த குழந்தையோட லைஃப் அதுக்கு மேல என்ன அப்படிங்கிறது பார்க்க முடியல பேரண்ட்ஸ்னால. எஸ். யாஹ்! ஸோ அதனால கொண்டு வரது என்னன்னா, சி ட்ராமா பார்க்குறாங்க, கே ட்ராமா பார்க்குறாங்க, ராப்ளாக்ஸ் விளையாடுறாங்க, இந்த கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் ஆடுறாங்க. ஸோ இந்த மாரி கேம்ஸ் இது மாரி விஷயங்கள் பெரும்பாலும் பேரண்ட்ஸ் இப்ப கொண்டு வந்ததுக்கு காரணம். அண்ட் தென் வென் ஐ அம் டாக்கிங் டு தி அடாலசென்ட் இட்செல்ஃப், அந்த குழந்தைகிட்ட நான் பேசும்போது சொல்றாங்க, அவங்க ஓப்பன் அபௌட் இட். இல்ல மேம், எனக்கு என்னன்னா அம்மா அப்பாட்ட பேசினா எப்படியோ குறை தான் சொல்ல போறாங்க. அதுக்கு நான் திட்டு வாங்கினாலும் பரவாயில்ல, எனக்கு பிடிச்சது நான் பண்ணிட்டு இருப்பேன். ஐ ஃபீல் கம்ஃபர்ட் இன் இட் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த விஷயத்த அந்த குழந்தை அப்படி ஆர்டிகுலேட் பண்ணி சொல்லும்போது, எப்படி நம்ம கிட்ட அந்த குழந்தைய வந்து நீ ஃபோனை யூஸ் பண்ணாதன்னு அந்த இடத்துல பறிக்கவே முடியாது. ஏன்னா அவனோட ஒரே ஒரு கம்ஃபர்ட் அந்த மொபைல் ஃபோன். ஸோ அந்த அளவுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க குழந்தைங்க. ஏன்னா சின்ன வயசுலேருந்து கண்டிஷனிங். சின்ன வயசுலேருந்து அவங்க எப்படி வளர்க்கப்பட்டாங்க. நீங்க என்ன என்ன பிரச்சனை வேணாலும் எடுத்துக்கிட்டாலும், சைல்ட்ஹுட் போயிட்டோம் அப்படின்னா, நெறைய விஷயத்தோட ரூட் காஸ் கண்டுபிடிச்சிடலாம். என்னோட அப்ரோச் அப்படிதான். ட்ராமா இன்ஃபார்ம்ட் அப்ரோச் அப்படிம்பாங்க. அதாவது சின்ன வயசுல சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸஸ் எப்படி இருக்கோ, அதுதான் நம்ம இப்ப அடல்ட்டா ஷேப் ஆகி இருப்போம். ஸோ இது 2க்கும் நடுவுல இருக்கிறவங்க தான் அடாலசென்ட். பாவம். நீங்க சொன்ன மாரி ஹார்மோன் பேலன்ஸ் நடக்குது. பயாலஜிக்கல் ப்ராப்ளம், சொசைட்டல் ப்ராப்ளம், அதே சமயம் சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம். நான் யாரு? நான் ஒரு மனுஷனா வளர்ந்து போறேன். இப்ப நான் அடல்ட்டா இல்ல குழந்தையா? என்னை எப்படி இந்த சொசைட்டி பாக்குது? சரி, ஹூ ஆம் ஐ? இப்போ இந்த நெறைய இந்த ஜெண்டர் இஷ்யூஸ் வர்றது. நான் யாரு? நான் ஒரு ஆம்பளையா? பொம்பளையா? இந்த கேள்வி முதற்கொண்டு இப்ப நெறைய பேர் யோசிக்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு ரொம்ப குரூஷியலான ஒரு பீரியட் அந்த அடாலசென்ட் பீரியட். இந்த டைம்ல நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அடல்ட் லைஃப்ல அவன் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கிறது நம்ம யோசிக்கணும். இட் இஸ் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் அ சொசைட்டி அண்ட் பேரண்ட்ஸ் கண்டிப்பா க்ளோஸரா அவங்க இருக்காங்க. ஸோ இந்த மாரி டைம்ல அந்த மொபைல், அதாவது அந்த 1950ஸ்ல தான் ஃபர்ஸ்ட் இந்த ஏஐலாம் வந்தது. அதுக்கு முன்னாடி வந்து இந்த அரிஸ்டாட்டில்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம மைண்டு, பிரெயின் வந்து ஒரு மெஷின் மாரி தான் பார்த்தாங்க அவங்கலாம். நம்ம ஏன் இந்த மெஷினை ரெப்ளிகேட் பண்ணக்கூடாது? கேன் அ மெஷின் ரெப்ளிகேட் பிரெயின்? அப்படிங்கிற ஒரு சின்ன இன்டென்ஷன் தான் கண்டுபிடிச்சிட்டு போயிட்டாங்க. இப்போ இங்கே வந்து நிற்கிறோம் நம்ம. நிறைய அட்வான்ஸ்மெண்ட். அது நமக்கு எவ்வளோ எவ்வளோ நல்லதோ, அதுக்கு ஈக்குவலாக நம்மளோட உண்மையான அந்த ஆத்தென்டிக் குவாலிட்டிஸ் ஆஃப் ஹியூமன் ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப கம்மியாயிட்டே போகுது. ஸோ இப்போ குழந்தைன்னு வரும்போது அந்த குழந்தை தன்மை இல்லை. இப்போ நிறைய பேர் டீனேஜில் நம்மளாம் எப்படி வளர்ந்துருப்போம் அப்படின்னு கேட்டால், அந்த வயசில் நான் லொல்லு பண்ணிட்டு இருந்தேன், குறும் பண்ணிட்டு இருந்தேன், எல்லாருக்கும் அம்மாட்ட அறுத்து வாங்கினது உண்டு, அடி வாங்கினது உண்டு, இப்படிலாம் பேசுறது உண்டு. இப்போ அந்த கனெக்ஷனே கிடையாது. லொல்லும் பண்ண மாட்டான், அம்மா பாட்டு திட்டும் வாங்க மாட்டான், அவன் பாட்டுக்கு ஒரு ரூம்ல இருப்பான், அவனுக்கு வேணுங்கிறது விளையாட்டு. வீட்டுக்குள்ள இருக்கிறவங்கள்ட்டே பேசுறது. எக்ஸாக்ட்லி. ஸோ நம்ம இந்த மாதிரி அதை பற்றி பேசும்போது அதோட எஃபெக்ட்ஸ் நமக்கு வெளியே வர ஆரம்பிச்சிடும். பாயிண்ட்ஸ் அதுலேருந்து எடுத்துடலாம். ஒன்று, கம்ஃபர்ட் கொடுக்குது. அது இமீடியட்டாக உங்களுக்கு ஒரு கிராட்டிஃபிகேஷன் கிடைக்கும் அந்த ஏஐலேருந்து. ஏன்னா ஐ ஃபீல் சேட் அப்படின்னு சொன்னாலே அது உடனே கொடுக்குற வேர்டு என்ன? ஐ அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு புரியுது நீ கோ த்ரூ பண்ணுறது. யூ நாட் அலோன். நீ ஒரு நல்ல ஒரு ஆள் தானே. நீ யூ ஹவ் டன் சோன்னு சொல்லி அதுவே உங்களுக்கு கொடுக்குது. அந்த கம்ஃபர்ட்டாக மெஷின் மேலே இப்போ டிபெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் தான் முதல் ஸ்டேஜ் நம்ம வந்து அடிக்ட் ஆகிறதுக்கு. நெக்ஸ்ட்டு அதோட டிபெண்டன்சி. எது எடுத்தாலும் நான் அதுக்கிட்ட போய் நான் கேட்பேன். ஏன்னா எனக்கு தேவையானது அதை சொல்லுது. வீட்டில் இருக்கிற பெரியவங்கள்ட்ட டெசிஷன் கேட்டு எடுத்தது போக, இன்னைக்கு சாட் ஜிபிடி ஏஐ கிட்ட கேட்டு டெசிஷன் எடுக்கிறாங்க எல்லாரும். எஸ். ஸோ இது என்ன ஆகும்னா, இது ஒரு ஸ்டேஜஸ் மாதிரி தான் இதை நம்ம பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு கம்ஃபர்ட், இமீடியட்டாக டோபமைன் ஹிட் ஆகும். ஏன்னா நம்ம எப்போவுமே ஹியூமன் எப்படின்னா, உடனடியாக எனக்கு இது நடந்து முடிஞ்சால் எனக்கு அது சாட்டிஸ்ஃபை ஆகிடுவேன். ஆனால் அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தானா எம்டியாக இருப்போம். நான் யார்? நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் என் லைஃப்பில்? அந்த மாதிரி கேள்விக்குள்ளே போயிடுவோம். ஏன்னா ஓகே, இமீடியட்டாக கிடைக்கிற கம்ஃபர்ட் ப்ரொலாங்டாக இருக்காது கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி கம்ஃபர்ட் வந்து பழகுவாங்க. பழக ஒரு லூப்பில் மாட்டிப்பாங்க. தட்ஸ் டோபமைன் லூப் அப்படிம்பாங்க. இந்த லூப் என்ன ஆகுனா, ஒரு ஹேபிட் கிரியேட் பண்ணும். ஹேபிட் வில் பிகம் டிபெண்டன்சி. ஸோ ஹேபிட் எப்போ எனக்கு அந்த மாதிரி இருந்தாலும் நான் அதுக்கிட்ட போய் பேசுவேன் அப்படின்னா, இது நடந்துகிட்டே இருக்க கண்டினியூஸான ஒரு டிபெண்டன்சி கிரியேட் ஆகும். என்னால் அது இல்லாமல் இருக்க முடியாது. நான் யோசிக்கிறதே இதனால தான். அடிக்ஷன். எஸ். ஸோ நம்ம என்ன வேணால் டேர்ம்ஸ் இதுக்கு யூஸ் பண்ணலாம். இது என்ன நடக்குது? நம்மளோட சுற்றி இருக்கிற மக்கள், we are ஹியூமன் பீயிங்ஸ், ஹோமோ சாப்பியன்ஸ். நமக்கு என்ன வேணும்? கனெக்ஷன் வேணும், கம்யூனிட்டி வேணும். இதுலேருந்து நம்மளை எடுக்குது. இது அதோட இன்டென்ஷனாக கேட்டால் கிடையாது. அதுக்காக ஏஐ கண்டுபிடிச்சாங்கன்னா கிடையாது. பட் நம்ம எப்படி அதை யூஸ் பண்ணிக்கிறோம்? ஸோ அந்த இடத்துல அந்த டிபெண்டன்சி கிரியேட் ஆயிடுச்சுன்னா எவென்ச்சுவலி கிரைசிஸ் தான். ஓகே. அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டி போயிடும். அவங்க அடுத்து என்ன பண்ணணுங்கிற அந்த ஒரு சர்டனிட்டி கிடையாது. டெசிஷன் எடுக்க முடியாது லைஃப்பில். செல்ஃப் எஸ்டீம் சுத்தமாக போயிடும்.
ஏன்னா எல்லாமே அவன் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கான். இப்போ ஒரு ரியாலிட்டியில் கொண்டு போய் அவனை வீசி விட்டோம். இப்போ இன்டர்வியூ நீங்கள் வந்து அந்த இன்டர்வியூவில் வந்து ஸ்ட்ரக்சர்டு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்போ ChatGPT அழகாக இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர்ஸ் கொடுத்துருது. எஸ் வாட் இஃப் த இன்டர்வியூயர் இஸ் a வெரி ஸ்பான்டேனியஸ் பர்சன். அவங்க அப்ளிகேஷன் கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா திணறிடுறான். என்ன இப்படி கேட்குறாங்க, அப்போ உடனே ஆகணும் ஐம் a failure, ஐம் worthless, ஐம் நாட் எஸ் enough. ஸோ கிராஜுவலாக எப்படி நம்மளை க்ரூம் பண்ணுதுங்கிறது நம்ம இதுலேருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடாலசன்ட் பீரியடில் ஒரு விஷயத்தை நம்ம போய் ஒன்று சொல்லணும், தம்பி இது உனக்கு நல்லது இல்லைப்பா அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு புரியாது. ஏன்னா அவங்க அந்த ரேஜ் வந்து அந்த டைமில் நீங்கள் சொன்ன மாதிரி பயாலஜிக்கலி அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும். ஸோ இப்போ என்ன தேவை, இப்போ இது எப்படி இதுலேருந்து வெளியே வரலாம்னா முதல் பேரண்ட்ஸோட ரோல் என்னங்கிறது பேசலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா மாடலிங். ஒரு குழந்தைனாலே அம்மா அப்பா பார்த்தா வளரும். என்ன சுச்சுவேஷன்னாலுமே தே ஆர் த ரோல் மாடல். ஓகே, ஒரு விஷயம் இங்கே ஏதாவது டம்முன்னு இடிச்சிருச்சு இல்லை விழுந்துருச்சு அப்படின்னா உடனே குழந்தை அம்மா மூஞ்சி தான் பார்க்கும். எஸ் அம்மா இதை சொல்கிறாளா, அம்மா கத்துறாளா, மூஞ்சி மாறுதா அப்படின்னு பார்க்கும். ஸோ என்ன நடந்தது, அதுலேருந்து கியூஸ் எடுத்துக்கும். சில்ட்ரன் ஆர் வெரி வல்னரபிள். தே கிராஸ்ப் எவ்ரி திங் த பேரண்ட்ஸ் ஆர் கோயிங் த்ரூ. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னா நீங்கள் உங்களை பார்த்துக்கணும். பேரண்ட்ஸ் அவங்கள பார்த்துக்கணும். முதல்ல அவங்களோட ட்ராமாஸ் என்ன, அவங்களோட சைல்டுஹுட் எப்படி இருந்தது, அவங்களோட ஓன் ஹீலிங் தான் அவங்க குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய பெரிய கிஃப்ட். இதில் நான் ரொம்ப நம்புகிறேன். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லா பேரண்ட்டுமே எடுத்துக்கணும். ஐ அண்டர்ஸ்டாண்ட், இந்த ஓர்டரில் எனக்கு சம்பாதிக்கிறதுக்கே டைம் இல்லைம்மா, நீ என்னமா ஹீல் பண்ணு, உன் சைல்டுஹுட் எஸ் எஸ் பாரு அப்பெல்லாம் பேசுறது வந்து இட் இஸ் வெரி காமன். ஆனால் அந்த அந்த விஷயமும் இம்பார்ட்டன்ட் தெரியாமல் இருக்கிறனால தான் இன்னுமே இந்தியா ஸ்டிக்மடைஸ் ஆகாமல் இருக்குது. இன்ஃபேக்ட் பேரண்ட்ஸ் பிஸியாக இருக்கிறதுக்கு காரணமே வந்து குழந்தைங்க நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏன்னா நான் பிஸி, ஆஃபீஸில் பிஸி, அப்பா பிஸி ஆஃபீஸில், தென் ஹீ இஸ் அண்டர் கோயிங் மீட்டிங்ஸ், அம்மா பிஸி, அம்மா ஆஃபீஸே போகலனாலும் தே ஆர் பிஸி வித் தேர் கால்ஸ். இதே மாதிரி தான் இப்போ இருக்கிற நிறைய ஆப்ஸில் வந்து தே ஆர் இன் டு தட் அடிக்டட். அவங்க பாப்புலர் ஆகணும். இந்த மாதிரி பண்ணும்போது தே ஃபர்கெட் த சில்ட்ரன். இப்படி இதற்கு காரணம் என்ன, இதை நம்ம எப்படி கரெக்ட் பண்ணலாம்? இது கரெக்ட் பண்ணுறதுங்கிறத விட ப்ரிவென்ட் பண்ணணும். த திங் இஸ், ஐ யூ ரெடி ஃபார் அ சைல்டு? உங்ககிட்ட அந்த எக்கனாமிக்கல் இது இருக்குதா, உங்ககிட்ட அந்த மாதிரி எமோஷனல் ஸ்பேஸ் இருக்குதா, மைண்ட் ஸ்பேஸ், ஃபிசிக்கல் ஸ்பேஸ், எக்கனாமிக்கல் ஸ்பேஸ், இது மூணுமே செக் இருந்தால் மட்டுமே குழந்தை பெற்றுக்கணும். ஆனால் ஏமா என் அம்மா ஒரு வருஷத்தில் குழந்தை பெற்றுக்கலைன்னா கேள்வி கேட்குறாங்க, அந்த அசிங்கத்தை நான் எப்படி தாங்குறது? முக்கால்வாசி பேர் குழந்தை ஒரு வருஷத்தில் பெற்றுக்கிறதுக்கு காரணம் என்ன, புஷ் பண்ணுறாங்க, கேள்விகள் ஜாஸ்தி வருது, சொசைட்டியில் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். பட் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தாண்டி ஐ ஆம் அன் இண்டிவிஜுவல், ஐ ஹேவ் மை ஓன் அட்டானமி. என் வாழ்க்கை ஏன் தானே வாழ போகிறேன், என் குழந்தைய நான் தான் வளர்க்க போகிறேன், என்னை புஷ் பண்ண சொசைட்டியாக வளர்க்க போது கிடையாது. ஸோ அந்த ஒரு அவேர்னஸ் பேரண்ட்ஸ்க்கு வரணும், ஒரு கப்புளுக்கு வரணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒர்க் ஆன் தட். ப்ரீ மேரிட்டல், மேரிட்டல், போஸ்ட் மேரிட்டல், இந்த மூணுமே அவங்க எடுத்துக்கிறதுங்கிறது ஆஸ் அ ஹியூமன் பீயிங்காக அவங்களோட பொறுப்பு. குழந்தை பெற்றுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க இந்த விஷயம் பண்ணுறாங்கன்னா அதுவே வந்து முக்கால் சேர்த்து சார்ட் அவுட் பண்ணிடும். ஸோ அதுதான் அந்த பேரண்டிங் அங்கிருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, வித் த பேரண்ட், ஸ்டார்டிங் வித் த பேரண்ட் அண்ட் தென் ஒன்லி த சைல்டு. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு கம்போஸ்டாக இருக்கீங்களோ அதைத்தான் நீங்கள் குழந்தைக்கு கொடுக்க முடியும். உங்களோட சட்டியை மீறி விழுகிறது தான் நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னா அது பத்தாது அந்த குழந்தை. ட்ரூ ட்ரூ. ஸோ அதுலேருந்து புரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் ஷுட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களை வருத்திக்கிட்டு உங்களை சாக்ரிஃபை பண்ணிட்டு தான் என் குழந்தைய நான் பார்த்துக்கணும்னா நாளைக்கு அதே தான் திரும்பி அந்த குழந்தைய திட்டுறோம். உனக்காக நான் நாயா பேயா அலைஞ்சிட்டு இருக்கேன், நீ என்ன கொஞ்சம் கூட அதை மதிக்காமல் இருக்கேன்னா அதுக்கு எப்படி தெரியும் நாயா பேயா அலையிறதுனா என்னன்ட்டு? தெரியாது என்ன நடக்குதுன்னு. என்னோட அம்மா வீட்டுக்கு வந்தாச்சா, she has to work for me or she has to spend time with me. டேக் கேர் ஆஃப் மீ, நரிஷ் மீ. ஒரு குழந்தையோட பேசிக் எக்ஸ்பெக்டன்ஸ் அதுதான். அது வந்து கொடுக்க முடியாமல் நம்மளோட பிரச்சனைகளை கொண்டு போய் டம்ப் பண்ணும்போது என்ன மாதிரி இண்டிவிஜுவலாக வளர்த்துறோம் நம்ம. தென் ஹவு கேன் யூ எக்ஸ்பெக்ட்? இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க, அவன் அடலசென்ட் ஆகிறான், அடல்ட் ஆகிறான், அந்த டைமில் வந்து அவன் என் கூட பாசப்பணிப்பாக இருக்கணும், நான் சொல்கிறது அவன் கேட்கணுன்னா எப்படி பண்ணுவாங்க? அண்ட் நிறைய பேரண்ட்ஸ் வந்து அந்த பிறந்த உடனே இனிஷியல் ஸ்டேஜில் கேர் வந்து ரொம்ப கொடுக்காம போயிட்டாங்க அப்படின்னா அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட்டர் ஆனில் வந்து ஓவராக வந்து இன்வெஸ்ட் ஆவாங்க அவங்க குழந்தைங்க லைஃப்பில். நான் உனக்கு இது பண்ணுறேன்ப்பா, அது பண்ணுறேன்ப்பா, இது பண்ணுறப்பானா அந்த குழந்தைக்கு அது புரியாது. இவ்வளோ நாள் நீ எனக்கு தரல, இப்போ என்ன புதுசாக வந்து பண்ணுற, என்ன நடக்க போகுது இதுக்கப்புறம், இது பண்ணுறேன்னா அப்போ இது பின்னாடி ஏதோ இருக்குது, இந்த மாதிரிலாம் திங்க் பண்ணுறாங்க. என்னோட ஒரு ஒன் ஆஃப் த கிளைண்ட்ஸ் கூட அந்த மாதிரி தான். நான் பேரண்ட்டையும் பார்க்குறேன், அந்த குழந்தையும் பார்க்குறேன். ஸோ ஐம் ஹேண்ட்லிங் த ஹோல் ஃபேமிலி. அந்த பேரண்ட்ஸ்க்கு நான் வந்து எவ்வளோ சைக்கோ எஜுகேட் பண்ணுறேனோ தேர் ரெடி டு சேஞ்ச். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டாங்க. ஆனால் நான் என்ன அந்த குழந்தைகிட்ட பேசும்போது, அக்கா நீங்கள் சொன்னது கரெக்டு தான், அம்மா வந்து இப்போ கொஞ்சம் கூட நல்லா பேசுகிறாங்க, ஆனால் அது பின்னாடி என்னன்னு தான் தெரிலக்கா. ஏன்னா இந்த மாதிரி சின்ன வயசில் ஒரு தடவை ஒரு நாள் முத்தம் கொடுத்து எனக்கு கொஞ்சினாங்க, கொண்டு போய் டியூஷனில் விட்டாங்கக்கா. ஸோ வாட் இஃப் இதே மாதிரி ஏதோ ஒரு நரிஷிங்னு வந்தாலே எனக்கு அது பின்னாடி என்ன இம்பாக்ட் தரப்போகுது அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா கான்ஸ்டன்ட்லி அச்சீவ்மெண்ட் பின்னாடி ஓடிட்டு இருக்கோம். பேரண்ட்ஸ் ஆகட்டும், அந்த குழந்தைகிட்ட எக்ஸ்பெக்டேஷன்ஸும் ஆகட்டும். நீ இது பண்ணால் யூர் குட் பாய், இது பண்ணலைன்னா நீ ஒரு பேட் பாய். கம்பேரிசன். எஸ். ஸோ இந்த மாதிரி
மாதிரி இருக்கும்போது அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இது ஒரு டோக்கன் எக்கானமி மாதிரி நினைச்சுப்பாங்க. இது பண்ணா எனக்கு இது கிடைக்கும். இப்படி நான் இருந்தா எனக்கு எங்க அம்மா என்னை கொஞ்சுவாங்க. இந்த மாதிரி தான் அந்த குழந்தை யோசிக்குமே தவிர்த்து, நான் இப்படி பண்ணா நான் ஒரு பெரிய ஆள் ஆகப் போறேன். நான் நல்ல மார்க் வாங்கினா எனக்கு பெரிய இது கிடைக்கும். அதெல்லாம் புரியவே புரியாது. பேசிக்கா அதுக்கு அந்த கேர் வேணும், அந்த அட்டென்ஷன் வேணும். அந்த ஒரு நான் ஜட்ஜ்மெண்டல் ஸ்பேஸ். எதுனாலும் நீ அம்மா அப்பாட்ட வரலாம்டா. எதுனாலும் நாங்க உனக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் இல்லைன்னா, அவன் எதுக்குள்ள வேணாலும் அடிக்ட் ஆவான். ஏன்னா காம்பன்சேட் பண்ணணும், அந்த சப்ரெஸ்ட் எமோஷன்ஸை காம்பன்சேட் பண்ணியே ஆகணும். அதுக்கு என்ன வழிகள் உண்டோ அந்த குழந்தை தேடிடும். ஃபோன், ஏஐ என்ன அது உங்களுக்கு கம்ஃபர்ட் கொடுக்குதோ அது பக்கம் போயிடும். ட்ரூ. அட் த எண்ட் ஆஃப் த பேஸ் ஆஸ் அ சைக்காலஜிஸ்ட் வாட் யூ ஃபீல், வாட் ஆர் இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் ஒரு கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோன்னா, ஃபஸ்ட்டு இந்த பேசிக் குவாலிஃபிகேஷன் உங்களுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்ஸை ஃபாலோ பண்ணால் தான் நீங்கள் இதுக்கு தயாராக இருக்கீங்க அப்படின்னா என்ன? ஓகே. ஒரு ஃபேமஸான ஒரு சைக்காலஜிஸ்ட் கார்ல் ராஜர்ஸ்ன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நோ ஆல் த தியரிஸ், ரீட் ஆல் த கான்செப்ட்ஸ், பட் வென் யூ மீட் அ ஹியூமன், பி அ ஹியூமன். அந்த நான் முதல்ல சொல்லிட்டு வந்தது, என்ன வேணா நீ பெரிய பிஸ்தா இருந்துக்கோ. ஒரு தெரப்பி செஷன் வந்துட்டா நீயும் ஒரு மனுஷன் தான், முன்னாடி உட்காந்துருக்கவங்களும் ஒரு மனுஷன் தான். அந்த ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருந்துட்டாலே, அந்த ஒரு நான் உனக்கு மேலே, அது ஒரு வைலன்ஸ். நம்ம அவங்ககிட்ட ஏதோ ஒன்று திணிக்கிறோம் அப்படின்னாலே அது ஒரு வைலன்ஸ் தானே. ஸோ இந்த ஒரு விஷயத்த ஒரு தெரபிஸ்ட் புரிஞ்சுக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு குவாலிட்டி இதுதான். என்டைட்டில்மெண்ட் எடுத்துக்காதீங்க. நான் உனக்கு மேலே கிடையாது. நம்ம 2 பேரும் ஈக்குவல். ஒன்றை மேம்படுத்துறதுக்கு சில டூல்ஸ் என்னால் கொடுக்க முடியுது. நான் ஒரு டூல் தான், ஒரு ஊன்றுகோல் தானே தவிர்த்து ஐ எம் நாட் ரன்னிங் யுவர் லைஃப். ஆர் நான் கையை பிடிச்சி இழுத்துட்டுலாம் போக மாட்டேன். என்ன ஊனி நீ மேலே வா, அவ்வளவுதான். நெக்ஸ்ட்டு ஜட்ஜ்மெண்ட் இருக்கக்கூடாது. எல்லா விஷயத்துக்கும் உடனே ஒரு கன்க்ளூஷன் போயிடக்கூடாது. இந்த நான் ஜட்ஜ்மெண்டல் ஸ்பேஸ் என்றைக்குமே இருக்கக்கூடாது. நமக்கு சில வேல்யூஸ் இருக்கும். ஓகே, பையனா இப்படி தான் இருக்கணும், பொண்ணுனா இப்படி இருக்கணும். நான் வளர்ந்துருக்கலாம். இப்போ வர கிளையண்ட் அவங்க வேற மாதிரி லைஃப் வாழ்ந்துட்டு இருந்திருக்கலாம். எனக்கு ஜஸ்ட் பிகாஸ் அது இது தப்புமா அப்படின்னு நான் பேசக்கூடாது. ஏன்னா அது ஏன் வேல்யூ, நான் கற்றுக்கிட்டு வந்தது தானே தவிர்த்து அவங்களுக்கு அது தப்பாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ நான் ஜட்ஜ்மெண்ட்லாம் இருக்கிறது ரொம்ப முக்கியம். இன்னொன்று குட் லிசனர். அந்த இடத்துல பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா எவ்வளோ புலம்புவாங்க, என்ன புலம்புவாங்க. ஆனால் டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் எ வெரி பெக்யூலியர் ஸ்கில் கவுன்சிலர். ஏன்னா எப்படி அவன் அழுது கொட்டிட்டு இருப்பான், நிறுத்துமா என் டைம் முடிஞ்சிருச்சு, 1 hour ஆயிடுச்சு, அப்படி சொல்ல முடியாதுல்ல. இட் இஸ் வெரி, அந்த இடத்துக்கு ஒரு இன்ஜஸ்டிஸ் மாதிரி ஆயிடும். அதையும் நம்ம நீட்டாக மேனேஜ் பண்ண தெரியணும். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் அலாங் வித் குட் லிசனிங் ஸ்கில்ஸ். அதை கவனித்து ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும் நம்மளால. இதுதானே நீ சொல்கிறது, இஸ் வாட் யூ கோயிங் த்ரூ, ஐ அண்டர்ஸ்டாண்ட், புரியுதுமா எனக்குன்னு. கேட்க ஆள் இருந்தாலே பாதி பேர் சரியாயிருவாங்க. ஸோ இது ஒன்று. இன்னொன்று என்னென்னா, இப்போ ஒரு ஸ்பேஸை நம்ம எப்படி கொண்டு போகிறோம், என்ன இன்டென்ஷனில் கொண்டு வந்திருக்கோம் இந்த இடத்துக்கு. நான் ஏன் ஒரு மென்டல் ஹெல்த், ஒரு பீப்புள் ஒர்க்கராக நான் ஏன் இந்த சொசைட்டிக்கு வரணும், என்னோட இன்டென்ஷன் என்ன. அது இந்தியா மாதிரி ஒரு இடத்துல, இல்லை சவுத் இந்தியாவில் ஒரு சைக்காலஜிஸ்ட்டாக இருக்கிறதுக்கு இன்னுமே கஷ்டப்படுறோம். ஏன்னா இன்னுமே இது என்ன உளறிட்டு இருக்கா இந்த அம்மா, என்னென்னமோ பேசுகிறா, அதை படிச்சுட்டு வந்துடுது, இதை படிச்சுட்டு வந்துடுது, என் மைண்டில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இட் இஸ் வெரி காமன் தட் வி ஃபேஸ். யா. ஸோ அந்த அவேர்னஸ் அபவுட் மென்டல் ஹெல்த் அப்படிங்கிற அந்த அவேர்னஸ் கொண்டு வருதுங்கிறது நாட் ஜஸ்ட் ஒர்க்கிங் வித் கிளையன்ஸ், பட் கெட்டிங் இன் டு த சொசைட்டி. நான் இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் போட ஆரம்பிச்சதுக்கு ஒரே காரணம் இதுதான். நான் அவ்வளோ ஹெசிடேட் பண்ணேன். எனக்கு வீடியோ எடுத்து பேசுறது அதெல்லாம் சுத்தமாக அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. பட் தென் ஐ அண்டர்ஸ்டுட் வை ஆம் ஐ டூயிங் திஸ். ஏன்னா இதை பண்ணக்கூடிய நிலைமையில் நான் இப்போ இருக்கேன். இன்ஸ்டாகிராமில் போட்டால் அட்லீஸ்ட் ஒரு 3000-4000 பேர் பார்த்தா அதுவும் ஒன்று எடுத்துப்பானே, ஏதோ ஒன்று எடுத்துப்பானே, அதை பண்ணுவோம் அப்படிங்கிறக்காக இதுக்குள்ளே வந்தோம். ஸோ டேக்கிங் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி டு கிரியேட் மென்டல் ஹெல்த் அவேர்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி ஆஃப் அ சைக்காலஜிஸ்ட், ரைட்? அண்ட் இது எல்லாமே சொல்கிறது ஈஸியாக இருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் சைக்காலஜிஸ்ட்டாக என்ன அப்ரோச் ஒரு கிளைண்ட்டை கொடுத்தாலும் நீங்கள் முதல்ல அப்ளை பண்ணிக்கோங்க. யூ கோ ஃபார் தெரப்பி, யூ கோ ஃபார் சூப்பர்விஷன். நீங்கள் ஒரு கிளைண்ட்டை ப்ரீதிங் ஒர்க் கொடுக்குறீங்களா, நீங்கள் முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களை நீங்கள் முதல்ல பார்த்துக்கோங்க. உங்கள் மைண்ட் ஸ்பேஸ் எப்படி இருக்குது. ஸோ யோர் ஹெல்த் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் குவாலிட்டிஸ் தட் யூ கேன் ஆஃபர் யுவர் கிளைண்ட். நான் நல்ல ஸ்பேஸில் இருந்தால் என்னால் நல்ல விஷயங்கள் ஆஃபர் பண்ண முடியும். ஸோ இந்த விஷயங்கள் கொஞ்சம் நல்ல மைண்டில் வச்சுக்கிட்டோம். அண்ட் இது கூட இப்படி கம்யூனிகேஷன் ஆகட்டும், இந்த மாதிரி நார்மல் பேசிக்கலி எல்லாருக்கும் தேவையான அந்த ஸ்கில்ஸ் இருக்கும்ல, ஒரு ப்ரொஃபஷன் வந்துட்டா அதை தாண்டி இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நான் நினைக்கிறேன் பேசிக்கலி. எக்ஸலண்ட். ஏன்னா பிகாஸ் ஆஸ் அ மீடியா டீம் வாட் வி ஃபீல் இஸ் இந்த வீடியோ பார்க்குற இந்த நிமிஷம் யாருக்குள்ளேயாவது ஒரு சேஞ்ச் அது ஒரு குட் சேஞ்சாக இருந்து இன்னும் நிறைய நல்ல விஷயம் அவங்களுக்கு நடக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஸோ நிறைய நல்ல விஷயம் ஷேர் பண்ணியிருக்கீங்க. இது இன்னும் நிறைய பேர்கிட்ட போய் சேரணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.